ஹலோ வணக்கம் மறைவனுக்கும் கைஸ். 30 நாளில் இங்கிலீஷில் 105 மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? எப்படி சார் 105 வரும், மொத்தமே 100 கொஸ்டின் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் 30 நாளில் 90 எடுக்கலான்னு தான் நம்புறீங்க, 95 எடுக்கலான்னு நம்புறீங்க, 105 எடுக்கலான்னு சொன்னால் நம்ப மாட்டீங்களா? நம்பித்தான் ஆகணும். அதெல்லாம் நம்புறீங்கன்னா இதெல்லாம் நம்பித்தான் ஆகணும். சரியா? ஸோ 30 டேஸில் 100 105 இல்லை 90 85 ரொம்ப ரொம்ப கஷ்டம். 85 ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். 90 வாய்ப்பே இல்லை. 90 95 100 வாய்ப்பு இல்லை. சரியா? 30 நாளில் அப்படிலாம் படித்து எடுக்க முடியாதுங்க. அப்படின்னா எல்லோரும் எடுத்துருவாங்க. சிலபஸ் டிஃபிகல்ட் இந்த தடவை. உங்களால் 30 நாளில் ஒரு 75 மேக்ஸிமம் இருக்க முடியும். அது 30 நாளும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறேன்னா. சரியா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 60 டேஸ் அடுத்த 60 நாளில் இந்த 30 நாளுங்க 30 நாள் கூட கிடையாது, 60 நாள். அடுத்த 60 நாளில் எப்படி படிக்கணும், எப்படி அந்த 60 நாளை பிரிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? ஸோ ஒரு 60 டேஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல். நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ மார்க் வருங்க. 90 வரும் 95 வருங்கிற கதெல்லாம் கிடையாது. எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ மார்க் வரும். சரியா? ஸோ பெய்டு பேட்ச்சு நம்மகிட்ட ஒரு பெய்டு பேட்ச்சு போய்கிட்டு இருக்குது. பெய்டு பேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிலபஸை முடிச்சிட்டேன். ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பெய்டு பேட்ச் வந்துட்டு இதில் இருக்குது, இந்த வெப்சைட்டில் இருக்குது, abitsaringlish.com. வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். கோர்சஸில் போயிட்டு இதாக இருக்குது 1999 அப்படிங்கிறது கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச். கிளாஸ் பேட்ச்சு கிடச்சிடும், டெஸ்ட் பேட்ச்சு கிடச்சிடும். 1199 அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அதனால தான் எனக்கு யூடியூப்பில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்ற போது அவங்கள மேனேஜ் பண்ணணும். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. பெய்டு பேட்சுக்கு பெய்டு பேட்ச்சு டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் அண்டு ஆப்டிடியூட் ரெண்டுக்கும் கிளாஸும் இருக்கும். இங்கிலீஷ் ஆப்டிடியூடு ஜிஎஸ் 3த்துக்கும் டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு கம்மி தான். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த அளவுக்கு கம்மியாக யாருமே வைக்கலை. அதை விடுங்க, இங்கே வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் இப்போ போன வீடியோவில் நான் சொன்னதுனால நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் குறைச்சி தராங்க. மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஃப்ரீயாக நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாச்சு, ஏகப்பட்ட பேருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா 8838900250 உங்கள்கிட்ட பேசுங்க. மெயின்ஸ் நீங்கள் டிஎன்பிசி மெயின்ஸ் எழுதியிருக்கணும். மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இந்த 60 நாளை 15 நாளாக பிரிக்கணுங்க. சரியா? 15 டேஸாக பிரிங்க. The last 15 days test and revision. கடைசி 15 days டெஸ்ட்டு ப்ளஸ் ரிவிஷனும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த இது சரி எனக்கு 75 நாள் இருக்குது அப்படின்னா அதையும் நாளாக பிடிச்சிருங்க. 18 நாளாக பிடிக்கணும். 60ங்கிற போது 15 பிடிக்கிறேன். கடைசி 15 நாள் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன். அப்போ மொதல் 45 நாளைக்குள்ளே நான் சிலபஸை முடிக்கணும். ஃபஸ்ட்டு 15 டேஸ் நான் முடிக்கக்கூடிய சிலபஸ் எனக்கு அதிகமாக மார்க் வரக்கூடிய ஏரியா எதுன்னு பார்க்கணும். டெய்லி 4 hours படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் 1 அண்ட் யூனிட் 7. சார் 1 and 7 முடிக்கணும் சார். 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒரு போயம்ஸே வந்துட்டு ஏகப்பட்ட போயம்ஸ் இருக்குது. ஒரு 20 சில்லற போயம்ஸ் இருக்குது. ப்ரோஸ் அதே மாதிரி இருக்குது. டெய்லி 2 போயம் ஒரு லெசன். 2 போயம் ஒரு லெசன். லெசன் ஈஸினா 2 போயம் 2 லெசன். இங்கே ரொம்ப கொஷின்ஸ் கேட்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு 15 கொஷின் சொல்லியிருக்கானுங்க. 15 கூட கேட்க மாட்டேங்கானுங்க. 10 தான் கேட்பானுங்க. சரி, இந்த 10லையும் 4-5 கொஷின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் போயிடும். ஸோ ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம பெய்டு பேட்சில் இதுக்கு வந்துட்டு நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை நம்மளுடைய ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரோஸுக்கான ஒன்லைனர்ஸ் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கிடுங்க. ப்ரோஸுக்கான ஒன்லைனர்ஸ் ஒவ்வொரு ப்ரோஸ்லையும் எது முக்கியமான பாயிண்ட் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வேலை யூனிட் 1 பயங்கரமாக உங்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவையும் யூனிட் 7ஐயும் படிக்கணும். யூனிட் 1க்கு டெய்லி 2 மணி நேரம், யூனிட் 7க்கு டெய்லி 2 மணி நேரம்.
2 hours. சரியா? 2 hours. 2 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 15 days அது முடிஞ்சிடும். செகண்ட் 15 days வரும்போது அதே யூனிட் 1 கண்டினியூ பண்ணணும். சரியா? யூனிட் 7 கண்டினியூ பண்ணணும். யூனிட் 7 1.5 hours. 1.5 hours. இது 2 hours, இது 1.5 hours. அடுத்தது ஒரு 30 minutesக்கு யூனிட் 5. யூனிட் 5 என்ன சார்? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சார். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். ஸ்கோரிங் பார்ட் இது. 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாயிரும். ஏற்கனவே இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு டைம் பத்தாது. கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்க போது. டைம் உங்களுக்கு சத்தியமாக பத்தாது. அப்போ நீங்கள் நேராக எங்கே போகணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியாவுக்கு போகணும். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராக்டிஸ். எப்படி போடணுன்ட்டு கிளாஸஸ்ஸு 1-2 கிளாஸஸ் நான் போடுறேன். இந்த வர டேஸில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா சார்? எங்கே சார் ப்ராக்டிஸ் பண்ணுங்க? எஸ்எஸ்சியுடைய எல்லா ஓல்டு கொஸ்டினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ், ஓல்டு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. ரெண்டாவது ஏரியா முடிஞ்சிட்டு. அப்போ இதையும் நான் ஒரு 15 நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஆர்சி ஓகே ஆயிரும். இப்போ எனக்கு யூனிட் 1ல் 25 கவர் ஆகிட்டு, சரியா? யூனிட் 7ல் 15 சொல்லியிருக்கான். பட் 15 வருமானு தெரியல. நம்ம 15 போடுவோம். 15 கவர் ஆயிட்டு ப்ளஸ் 25 கவர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எவ்வளோ மார்க்ஸு? 65 மார்க்ஸு கவர் ஆயிட்டு. சரியா? இந்த 65 மார்க்ஸு வேற, அடுத்த இருக்கக்கூடிய 35 மார்க்ஸ் வேற. உண்மையிலே இந்த 65 வேற, அடுத்த 35 வேற. அடுத்த 35ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்குங்க. பயங்கரமாக அடி வாங்குங்க. இந்த லாஸ்ட் 15 டேஸுக்குள்ள நீங்கள் யூனிட் 2, 3, 4 அண்ட் 6 பார்க்கணும். யூனிட் 2, 3, 4, 6. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 6. சரியா? இந்த லாஸ்ட் 15 டேஸ்னால் படிக்கிறதுல லாஸ்ட் 15 டேஸில் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 6. இதை நான் உங்களுக்கு எப்படி பிரிக்கணும் அப்படிங்க சொல்லித்தரேன். இது வந்து உண்மையிலே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்க. பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஷெட்யூல். நீங்கள் இதை போட்டு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். யூனிட் 1 பின்னாடி தள்ளிடாதீங்க. யூனிட் 1 தான் இம்பார்ட்டண்ட். அதை பின்னாடி தள்ளிடாதீங்க. அதை முதல்ல படித்து முடிச்சிருங்க. கஷ்டமான விஷயத்தை முதல்ல படித்து முடிச்சிடணும். சரியா? யூனிட் 1 எல்லா டாப்பிக்குமே படிச்சிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. பார்க்க நிறைய டாபிக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். 30 டேஸில் பக்காவாக முடிஞ்சிடும். 50-60 hours போட்டிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் வந்துடும். யூனிட் 2, 3, 4 அண்ட் 6 இந்த ஏரியாவை நான் இப்போ உங்களுக்கு நல்லா டைசெக்ட் பண்ணி பிரித்து காமிக்க போகிறேன். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குல்ல, இந்த டாப்பிக்கை விட்டுருங்க. வேர்ட் டிரான்ஸ்லேஷனை விட்டுட்டு இது மொத்தத்துக்கும் 3 hours போதும். 3 மணி நேரம் போதும். 3 மணி நேரம் போதும். ப்ராப்பராக படிச்சிங்கன்னா 3 hours போதும். சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன். நல்ல சோர்ஸ் பாருங்கள். யூனிட் 5 and 6 நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். கண்டிப்பாக கவர் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டில் கவர் பண்ணி தரேன். சரியா? ஸோ யூனிட் 6 இருக்குல்ல, யூனிட் 6ல் இது ஒரு 3 hours போதும். நம்ம ஒரு கிளாஸ் போடுவோம். அந்த கிளாஸை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். வேர்ட் டிரான்ஸ்லேஷனை விட்டுருங்க, இப்போதைக்கு விட்டுருங்க. யூனிட் 4ல் இவன் மட்டும் ஈஸி. இவனை மட்டும் கவர் பண்ணுங்க. சரியா? கவர் பண்ண வேண்டியவனா மஞ்சள் அடிக்கணும். இவனுங்களை விட்டுருங்க. இவனுங்க கஷ்டமாக இருக்கானுங்க. இவனுங்களை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இவனுங்களெல்லாம் வைங்க, பின்னாடி வைங்க. இந்த அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இவன் ஒரு நாள் எடுப்பாங்க. 1 day, ஒரு நாளில் இவனை படித்து முடிச்சிடணும். இவனுக்கு ஒரு 3 மணி நேரமே போதும். பாருங்க, இப்போ இவன் 1 day 3 hours, வெறும் 1.5 நாள் தான் இருக்குது. 1.5 நாள் தான் போயிருக்கு. இன்னும் 13 நாள் இருக்குது. அடுத்தது மேலே வாங்க, லெட்டர் ரைட்டிங் அண்ட் ஒகேபுலரி. இப்போ நான் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஏரியாவை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஜம்பிள்டு சென்டென்சஸ், ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். ஜம்பிள்டு சென்டென்சஸ்
ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். இது ரெண்டுமே எஸ்எஸ்சியில் இருக்குது. சரியா, எஸ்எஸ்சியில் இருக்குது. இது டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோ அழகாக ஃப்ரீயாக கொஸ்டின்ஸ் போடுறாங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது டெய்லி ஒரு 10 டேஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த 2 டாப்பிக்கு. அதுக்கப்புறம் சார் பிளாங்க்ஸ் சப்ஸ்டியூஷன்ஸ், இதுவும் க்ளோஸ் டெஸ்ட் சார், இதுவும் எஸ்எஸ்சியில் இருக்குது. இன்ஃபரன்ஸு கொஞ்சம் கஷ்டமான டாபிக், பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மஞ்சள் அடித்த 50 பேரையும் 10 நாளைக்கு ஒரு ஜம்பிள் சென்டென்ஸும் ஒரு ஜம்பிள் சென்டென்ஸ் ஒரு நாளைக்கு. சரியா, இன்ஃபரன்ஸ்னா ஒரு இன்ஃபரன்ஸ் ஒரு நாளைக்கு, பிளாங்க் சப்ஸ்டியூஷன்ஸ் 5 வரும், அது ஒன்று ஒரு நாளைக்கு. இப்படி 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. இவனை அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ஒரே நாளில் முடிச்சிடலாம், முடிச்சு தூக்கி வீசிடுங்க. இவனுங்க வெறும் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறது தான், முடிச்சு விட்ருங்க. இவனுங்க ஃபுல்லாக 10 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 2 பயல்களும் அதே மாதிரி தான். உட்காந்து 3 மணி நேரம் படிச்சிங்கன்னா அழகாக வந்து உட்காந்துருவானுங்க. 3 hours படித்தா போதும். 3 hours படித்தா போதும். இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, இவனையும் ஒரு 3 மணி நேரம் படித்தா போதும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க. அப்போ எனக்கு என்னெல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்க. 3, 4 and 6 படிக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தடாலஜி இதுதாங்க. நான் எல்லோவில் பண்ணியிருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ரெட்டில் பண்ணியிருக்கிறது 3 மணி நேரம் டக்குன்னு படித்தா முடிச்சிடலாங்க. பச்சையை விட்டுருங்க, பச்சையை ஒமிட் பண்ணிடுங்க. இது வந்து கடல், பச்சை வந்து கடல். சரியா, ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம டைம் இருந்தால் படிச்சுக்கிடலாம், இல்லைன்னா ஒமிட் பண்ணிடுங்க. சரியா, அடுத்தது வருவோம். இருக்கிறதுலே கஷ்டமான யூனிட் 2. இந்த யூனிட் 2ல் எதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணணும், பச்சையில் அடிங்க. synonyms, antonyms, collocations, idioms and phrases, phrasal verbs, one word substitution. அவ்வளோதான். இவனுக்கு 50 பேரையும் நீங்கள் ஒமிட் பண்ணணும். சரியா, இவனுக்கு அவ்வளோ பேரையும் ஒமிட் பண்ணணும். இவனுங்க தொட முடியாத ஏரியா, இந்த தொட முடியாத ஏரியாலே தான் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை படிக்கணும்னு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அது ஒரு கடல். வரும் வந்துக்கிட்டே இருக்கும். சினோனிம்ஸ் ஸ்கூல் புக்கா தெரியாது, அது தாண்டியா அதுவும் தெரியாது. குரூப் 4ல் உண்மையிலே கஷ்டமான கொஸ்டின்ஸுங்க, உண்மையிலே கஷ்டம். அது வந்துட்டு போன குரூப் 2A மெயின்ஸை விட கஷ்டமாக இருந்துச்சு இந்த குரூப் 4 ஜென்ரல் இங்கிலீஷ். அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாவை ஒமிட் பண்ணுறது தான் தெளிவான விஷயம். தெளிவாக யோசிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒமிட் பண்ணுறது தான் கரெக்ட். சரியா, நீங்கள் எதெல்லாம் அடுத்தது படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் அடிக்க பாருங்க. இவெல்லாம் ரொம்ப ஈஸி. ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் புக்கு எடுத்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸ்பெல்லிங் அதே மாதிரி தான். சரி, எஸ்எஸ்சியில் இருக்குது, எஸ்எஸ்சியில் மிஸ்பெல்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, படிச்சிடலாம். சரியா, அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஏரியா இந்த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, வேர்டு கிரியேஷன், சிங்குலர் ப்ளூரல், டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக 1 டே ஒதுக்கிடுங்க. எல்லா போயமுக்கும் வரிசையாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு நெக்ஸ்ட் மந்தில் ஒரு சாட்டர்டே கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம். உங்களுக்கு யூடியூப்பில் என்னென்ன வந்துடும் நான் சொல்கிறேன் பாருங்கள். யூனிட் 6 அண்ட் யூனிட் 5 ப்ளஸ்ஸு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லா போயமுக்கும் வரிசையாக தெளிவாக கிளியராக உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் எழுதி சொல்லி தந்துடுவேன். சரியா, அப்போது இப்படி ஏரியா பிடிச்சிட்டோம். மஞ்சள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உட்காந்து 5 days ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ்லேயே நான் 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். காம்பவுண்ட் வேர்ட்ஸு படிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். 5 days உட்காந்து ஒரு அரை மணி நேரம் படிக்கணும். அப்போ இந்த மஞ்சளில் போட்ட ஏரியா எல்லாமே ரெகுலராக 15 நாள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, மற்றபடி ரெட்டில் போட்ட ஏரியாலாம் டக்குன்னு முடிக்கக்கூடிய டாப்பிக்கு சடன்னு முடிச்சிடணும். பச்சையை தொடாதீங்க, உங்கள் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன், தொடாதீர்கள்.
பச்சையை நீங்களும் போட மாட்டீங்க, படித்தவனாலையும் போடுறது கஷ்டம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் இருந்துச்சுன்னா பச்சைக்கு வாங்க, இல்லைன்னா பச்சை பக்கம் வராதிங்க. சரியா? பச்சை கடக்கட்டும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஞ்சம் ஈஸியாக கேட்டாங்க. இந்த டாப்பிக்லையும் ஈஸியாக கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு போட முடிஞ்சிச்சு, ஒரு விஷயம் தெரிஞ்சால் போட முடிஞ்சிச்சு, ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருந்துச்சு, போட முடிஞ்சிச்சு. ஸோ பக்காவான ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிங்கன்னா இதுதான். 105 இதை எடுக்க வைக்காது, 90 95 எடுக்க வைக்காது. 30 நாள் 45 நாளுக்குள்ளே படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு 85 நெருக்கும், 80 to 85 நெருக்கும். ஏன்னா கொஸ்டின் ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது ராஜா, கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. செய்ய தான் போகிறாங்க, 100% செய்ய தான் போகிறாங்க. இந்த பிரச்சனைகள் வேறு போயிட்டு இருக்குது. குரூப் 4லேயே எவ்வளோ டிஃபிகல்ட்னா குரூப் 2ல எவ்வளோ டிஃபிகல்ட்டு பார்த்துக்கிடுங்க. சரியா? இப்போ ஸ்கோரிங் ஏரியா எதுன்னு பிடிக்க தெரியணும், எந்த ஏரியாவை தொட முடியாது அப்படிங்கிறது பிடிக்க தெரியணும், எந்த ஏரியாவை படித்தா ஸ்கோர் பண்ணலான்னு பிடிக்க தெரியணும். அப்படி தான் நான் பிடிச்சிருக்கேன். படித்தா ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது தான் மஞ்சள். சரியா? ஈஸியாக படிச்சிட முடியும் ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிறது தான் ரெட்டு. ரெட்டு தான் ஸ்கோரிங் ஏரியா. சரியா? கிரீன் அப்படிங்கிறது தொடக்கூடாது, கிரீன் பக்கத்தில் நம்ம வரக்கூடாது. சரியா? கிரீன் பக்கமே நம்ம போகக்கூடாது. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யூடியூப் கொஞ்சம் கிளாஸஸ் வரும் வீக்கெண்ட்ஸில், அப்பப்போ நான் கிளாஸஸ் போடுவேன். பட் நீங்கள் சைட் பை சைட் யூனிட் 1 அண்ட் யூனிட் 7 படிச்சுக்கிட்டே இருங்க. யூனிட் 7 வந்துட்டு ரொம்ப டம்மிங்க. யூனிட் 7லாம் நீங்கள் வாசிங்கனாலே போதும். யூனிட் 1ல் நிறைய கிளாஸ் போட்டிருக்கேங்க, ஏகப்பட்ட கிளாஸ் போட்டிருக்கேங்க, அவ்வளோ தெளிவாக கிளியராக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.